கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ரிலீஸ் ஆன நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன நம்ம கருப்பு படத்தை பற்றி தான். ரொம்பவே எதிர்பார்த்து பார்க்கப்பட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா, தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாஸாக ஓடிட்டு இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான சேனலில் ஓடிக்கிட்டு. இந்த படத்தோட சொன்ன ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது. ஸோ அந்த காட்டில் இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மிளகா அரைச்சு அந்த சாமிக்கு பூசினா சாமியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை வந்து காப்பாற்றும் சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ஒரு பொண்ணும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராங்க. ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆட்டோவில் ஏறி போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ ஏறி போகும்போது 2 திருட்டு பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வச்சிருந்த பேக்கை வந்து பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் போலீஸில் கேஸ் கொடுத்து அவங்களோட கண்டுபிடிச்சி தர மாதிரி சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்கு சொல்லி கேட்கும்போது அதில் 60 பவுன் நகை இருக்குது சொல்லியிருக்காங்க. 45 பவுன் நகையை கொண்டு கொடுத்துட்டு மிச்சம் 15 பவுனை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஆட்டி போட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் கோர்ட்டில் போய் ஒரு லாயர் பிடிச்சி கேஸ் ஒன்று போடுறாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்ச 15 சவரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வக்கீல் தான் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வில்லன் கேரக்டரில். அவர் அந்த காசு ஆட்டி போட்டு இந்த 2 பேரை ஏமாத்திடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் வந்த அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாமியை ஏதாச்சும் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சாமி கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, மிளகா அடிச்சு அந்த சாமி முகத்தில் பூசுறாரு. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல் மண் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லூப் ஒன்று ஓப்பன் ஆகி அதுலேருந்து நம்ம கருப்பண்ணசாமி வந்து ஸோ கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சும்மா தும்சும் போட்டு அடிக்கிறாரு. டைமில் நம்ம ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பண்ணசாமி கிட்ட சவால் விடுறாரு. அதாவது நீ ஒரு உண்மையான சாமி, நீ எங்கள் கோர்ட்டில் வந்து இருக்கிற தப்பெல்லாம் தட்டி கேள்வி சொல்லி சொல்கிறாரு. ஸோ மறுநாளே பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு ஒரு அட்வொகேட்டாக வராது. அப்போ தான் தெரியுது அந்த கோர்ட்டில் எவ்வளோ தப்பு நடக்குது, எல்லாத்தையும் திருத்தணும்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து நினைக்கிறாரு. அப்போ அவரோட பவரை யூஸ் பண்ணும்போது நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து தடுத்துறாரு. ஸோ நீங்கள் எந்த பவரும் யூஸ் பண்ணாமல் என்ன மாதிரி ஒரு மனுஷனாக இருந்ததை நீங்கள் இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னி இந்த படத்தை எடுத்திருக்காரு. எந்த ஒரு லாஜிக்கே இல்லாமல் தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டோரின்னு சொல்லி எந்த அளவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கும் கிடையாது. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா பக்கா ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது ஃபஸ்ட் சாய் அபிக்கு தான் நம்ம சல்யூட் கொடுக்கணும். அவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை சும்மா திருக்கி விட்டுருக்காரு. இந்த படத்துக்கு மெயின் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம சாய் அபி கொடுத்த மியூசிக் தான். தரம் பண்ணிட்டார் இந்த படத்துக்காக அவர். வேறு நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் அபியோட மியூசிக்கை நம்ம எதிர்பார்த்து கேட்கலாம். அது இல்லாமல் நம்ம ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் ரோல் தான். பட் அவருக்கு பதில் வேறு யாருன்னா வில்லனை போட்டால் நல்லா இருந்திருக்கும். ஆசா வில்லனை காட்டிட்டு அப்புறம் மொக்கையாக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வில்லன் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்திருக்கு. நம்ம சூர்யா நான் சொல்லவே வேணாம், படத்தில் தரம் பண்ணிட்டாரு. ஸோ இருக்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்லாம் தரமாக அந்த விஎஃப்எக்ஸில் சூப்பராக காட்டி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பண்ணசாமி வர சீன்லாம் பார்த்து மாஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெட் அண்ட் சீல்ல சாமியை நம்ம காட்டும் போது அந்த சாமியை ஆடும் போது நமக்கு வரும் பார்த்தீங்க அந்த கூஸ் பம் உண்மையாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அந்த சீன்லாம். படத்தோட மாசே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கருப்பண்ணசாமி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு தேட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருப்பண்ணசாமி வந்த மாதிரி ஒவ்வொரு தேட்டிலும் ஒவ்வொருத்தன் பார்த்தீங்கன்னா சாமி வந்து ஆடுறான். ஸோ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி நான் சொல்லுவேன் சார். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லையா சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையோ அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதை கருப்பு படத்தோட மூவியோட ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள். பை பாய்.